ஹலோ! இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கான கேக் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கேஜில் 3 டயர் கேக். கிளைண்ட் அவங்க டாட்டரோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை நம்ம போய் வென்யூவில் தான் செட் பண்ண போகிறோம். கஸ்டமைஸ்ட் பர்த்டே கேக் இது. ஸோ நம்ம 3 டயர் கேக்குன்றதுனால இதோட ஸ்பாஞ்ச் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டேவே பேக் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஏன்னா இந்த மாதிரி கேக் பண்ணும்போது கொஞ்சம் பிளானிங்காக நம்ம வந்து பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஹரிபரி இல்லாமல் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே கேக்கை பேக் பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் டே மார்னிங் எடுத்து நான் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் ஃப்ளேவர் கேக். ஸோ நம்ம வந்து 3 டயருமே சேம் டைப்பில் தான் ஐசிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாருமே சாக்லேட் சிப்ஸ் அண்ட் செரி மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதில் வந்து சாக்லேட் கனாஷும் ஆட் பண்ணுறோம், ஒயிட் சாக்லேட் கனாஷும். ஏன்னா அது வந்துட்டு ஒரு சாக்லேட் ரஃபிள் டேஸ்ட் கொடுக்கும், ஒயிட் சாக்லேட் ரஃபிள் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இன்னும் கேக்குக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கனாஷும் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணி தான் நம்ம ஐசிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் வந்து பாட்டம் டயரை வந்து 9 இன்ச்லேயும் மிடில் டயரை 7 இன்ச் டின்லையும் அண்ட் டாப் டயரை வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் டின்லையும் தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுவோம். இதில் நிறைய கஸ்டமைசேஷன் இருக்குது. ஸோ அதை மெயின் கோட் பண்ணும்போது நம்ம என்னென்ன பண்ணோன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.